வணக்கம் நண்பர்களே. இன்று ஸ்ரீராம நவமி சிறப்பு கேள்வி பதில் நேரலை நிகழ்ச்சி. வணக்கம். ஓம் கம் கணபதி நமக. ஜெய் ஸ்ரீராம். காலையில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு நைட் 7:45 to 8:45 வரைக்கும் ஜோதிட நேர்வை. உங்கள் ஜாதகத்துக்குண்டான கேள்வி பதில்களை ஏதேனும் ஒரு கேள்வி, ஒரு முக்கியமான கேள்வி உங்கள் ஜாதகம் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நான் பதில்களை சொல்ல காத்திருக்கிறேன். இன்னைக்கு ஸ்ரீராம நவமி. ராமன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாலே ரொம்ப அருமையான நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. அது போக ராமராட்சி தான் ரொம்ப நல்ல ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது தேர்தல் நேரம் இல்லைங்களா, அதனால் சிலதெல்லாம் டக்கு வேண்டி வருது. ஓகே, ஸோ நம்ம இப்போ தேர்தலுக்குள்ளே போக வேணாம். இப்போது இந்த கரண்ட் சினாரியோவில் பார்த்திங்கன்னா எரிபொருள் தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக போயிட்டுருக்குது. அது கூடிய விரைவில் இன்னும் சில நாட்களில் நல்லதொரு முடிவை எட்டும் என்று நம்புகிறேன். ஸோ அதுக்கு ஆண்டவரிடம் பிரார்த்தனையும் செய்கிறேன். சரிங்களா? இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, சுக்கிரனோட நாள். அதில் பார்த்திங்கன்னா புனர்பூசம் குருவோட நட்சத்திரத்தில் பயணிக்கும் வேலையில் இன்றைக்கி நாள் போயிட்டுருக்குது. வளர்பிறையில் போயிட்டுருக்குது. இப்போ தசமி திதி. சரிங்களா? ஆக்சுவலாக நவமி திதி மதியமோட முடிச்சு இப்போ தசமி திதி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தசம் அப்படின்னாலே 10 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாதகத்தில் 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானம்னு சொல்லுவாங்க. இது தொழில் மட்டும் இல்லை, கர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம பாவத் பாவா விதிப்படி போயிட்டே வந்தோம்னா உங்கள் லக்னத்துக்கு 10ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் என்னென்னா வருது அப்படிங்கெல்லாம் பார்த்துக்கிட்டே வரணும். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் 10ஆம் இடம் எப்படி அப்படிங்கிறது பார்த்துட்டே வரணும். ஸோ பார்த்துட்டே வந்தீங்கன்னா அதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு வேலை பார்த்துட்டு சைடில் பார்ட் டைம் பிஸ்னஸ் அப்படிங்கிறது பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு ஒரு சைடில் ஒரு சின்னதாக வேலையும் பார்த்துட்ருப்பாங்க. கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லிங்களேன் சார் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இப்போ ஒருத்தர் பார்த்திங்கன்னா அஸ்ட்ராலஜரி பார்த்துட்டு இருப்பார், சைடில் பார்த்திங்கன்னா தண்ணி கேன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பார். இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா பால் வியாபாரம் பண்ணிகிட்ருப்பார், கூட பார்த்திங்கன்னா பார்ட் டைமாக அஸ்ட்ராலஜி பார்த்துட்ருப்பார். இது என்னுடைய தொழில் சார்ந்த வேலை சார்ந்து இருக்கிறதுனால நான் இந்த விஷயங்களை சொல்கிறேன். இதுவே வேறு தொழிலில் இருக்கவங்க வேறு வேலையில் இருப்பாங்க. ஒரு டீச்சர் பார்த்திங்கன்னா மார்னிங் கிளாஸ் எடுத்துகிட்ருப்பார், ஈவினிங் பார்த்திங்கன்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி டெலிவரி அப்ளை பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஈவன் அதில் டாக்டர்ஸ் கூட இருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தொழில் வேலை அப்படிங்கிறது மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா டாக்டராக இருக்கவங்க பார்த்திங்கன்னா திடீர்னு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போவாங்க. அப்புறம் ஆடிட்டிங் படிப்பு படிச்சிருந்தவங்க திடீர்னு அஸ்ட்ராலஜிக்குள்ளே வருவாங்க. ஈவன் இன்ஜினியரிங் இருக்கவங்க அஸ்ட்ராலஜிக்குள்ளே வருவாங்க. சமயத்தில் பார்த்திங்கன்னா அஸ்ட்ராலஜி படிச்சிருந்தாலும் ஜஸ்ட் அது ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ப்ரொஃபஷன் பார்த்திங்கன்னா வேறு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான பரிணாமங்கள் உடையது தான் ஒவ்வொருத்தருடைய ஜாதகங்கள். லாஸ்ட்டு போன லைவ் செஷன்லையும் சொல்லியிருந்தேன், இது காம்பினேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோடிக்கணக்கான காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறது வரும். இது எப்படி கோடிக்கணக்கான காம்பினேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் 12 × 27 × 360 இன்ட்டு அப்படி கால்குலேட் பண்ணிட்டே போங்க. சரிங்களா? அப்படி பண்ணிங்கன்னா நிறையா வரும். ஓகே, ஏன்னா 12 ராசிகள், அதில் 27 நட்சத்திரங்கள், அதில் 360 டிகிரி பாகைகள், அதில் 365 நாட்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே 900 கோடி மனிதர்கள் இருக்காங்க. சரிங்களா? அது பூகோள ரீதியாக அப்படி கனெக்ட் பண்ணிட்டே வந்தோம்னா அந்த அச்சரேகை தீர்க்க ரேகைகள்லாம் கனெக்ட் பண்ணிட்டே வந்தோம்னா நிறைய காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறது வரும். ஏன்னா எல்லா ராசி மக்களும் ஏதோ ஒரு ராசிக்குள்ளே வந்துடுவாங்க. உலகத்தில் எந்த பிறந்த குழந்தையாக இருந்தாலும் இது வேத ஜோதிடத்தின் ஒரு அடிப்படை விதி. சரிங்களா? இது அமெரிக்காவில் இருக்கவங்களுக்கும் சரி, ஆஸ்திரேலியா இருக்கவங்களுக்கும் சரி, எல்லாருக்கும் ஜாதகம் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ இன்றைக்கி சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்குது. ஓகே, கம்மிங் பேக் டு த பாயிண்ட். இது லைவ் கொஸ்டின் ஆன்சர் செஷன். ஸோ உங்கள் ஜாதகத்துக்கு உண்டான ஏதேனும் ஒரு கேள்வி, அந்த ஜாதகத்துக்கு
நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் ஆருத்ரன் ஜோதிடம் அப்படிங்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய கொஸ்டின் வந்துட்டு உங்கள் ஜாதகத்துக்கு வந்துட்டு பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இந்த 3 விஷயங்களை வந்துட்டு சொல்லிடுங்க. அதை நம்ம பார்த்து என்னென்னு செக் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? இன்றைக்கி நிறைய பேர் கோயிலுக்கு போயிருப்பாங்க வெள்ளிக்கிழமை. ராமநவமிங்கனால ராமர் கோயிலுக்கும், இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் கோயிலுக்கும் போயிட்டு வருவாங்க. இன்னும் சில பேர் கொஞ்சம் பேர் வந்துட்டு குருவோட நட்சத்திரம் போகிறனால குரு மகான்கள் சன்னிதானத்தை வழிபடுறதுக்கு அப்படின்னு போவாங்க. ஸோ எதாக இருந்தாலும் இறை வழிபாடு செய்கிறதும் ஆலய தரிசனம் செய்வதும் மிக மிக நல்ல விஷயம். சரிங்களா? ஸோ என்றைக்குமே வந்துட்டு குரு வழிபாடு வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஒரு கவசம் நின்று பாதுகாக்கும். ஓகே ஓகே. நிறைய பேர் வந்துட்டு கல்ஃப், அபுதாபி, யுஏஇ இந்த மாதிரி கண்ட்ரீஸில் இருக்கவங்களாம் வந்துட்டு நிறைய கொஞ்சம் இந்த கருத்து வேறுபாடல் பிரச்சனைனால வந்துட்டு கொஞ்சம் போயிட்டுருக்கோம். அதனால் அவங்களாம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு ரெடி ஆகணும். ஒரு பீஸ்ஃபுல்லான வேர்ல்டு எல்லாருமே வந்து நல்லபடியாக வாழணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். உதயசங்கர் சார் வணக்கம். நம்ம 1 வருஷம் ஆச்சு செப்பறை அழகிய கூத்தர் கோயிலுக்கு போயிட்டு வந்து அது மெமரிஸாக இருந்தது. அதுதான் நெல்லை நினைவுகள்னு போட்டிருந்தேன். என்னோடய பேஜில் என்னோட ஐடியில் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்ல கோயில் அது. இப்போவும் மைண்டில் நிற்குது. தாமிரபரணி ஆற்று தண்ணிக்கிட்ட இருக்கிற ஒரு கோயில் சூப்பராக இருக்கும். ஸோ வாய்ப்பு கிடைச்சவங்க, நேரம் கிடைச்சவங்க ஒரு தடவை அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நடராஜரோட தரிசனம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக நெல்லையப்பர் கோயிலை வந்து தரிசனம் பண்ண முடியாத ஒரு அந்தனர் தான் வந்துட்டு அங்கே இருக்கிற கோயிலை வந்துட்டு சாமி கும்பலாங்கிறதுக்காக வந்துட்டு இறைவன் அங்கேயே காட்சி அளித்த ஸ்தலம் செப்பறை அழகிய கூத்தர் அப்படின்னு சொல்லிட்டு தாமிரபரணி ஆத்தோரம் பக்கத்தில் வந்துட்டு வயல்வெளிக்கு நடுவில் இருக்கிற ஒரு கோவில் ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கும். தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 84,000+ கோவில்கள் இருக்குது. சரிங்களா? அந்த கோயில்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அதிசயங்கள் உள்ளது. அழகாகவும் இருக்கும். ஆச்சரியங்களும் நிறைந்த ஒரு பொக்கிஷங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. இதில் பல கோயில்கள் வந்து சிதிலமடைந்து போயிருக்குது. அந்த கோயிலை காப்பாற்றுறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு இந்த ஃபேஸ்புக், யூடியூப்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க. அது ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்குது. உங்கள் ஊர்லேயும் அந்த மாதிரி ஏதாவது தயவுசெய்து அதை போய் பார்த்து உங்களால் முடிஞ்ச உழவார பணியோ இல்லை கொஞ்சம் வசதியாக இருந்தால் கொஞ்சம் நிதி உதவி செஞ்சு அந்த கோயில் கட்டுமானத்துக்கு ஏதோ ஒரு இது ஹெல்ப் பண்ணுங்கள். முடிஞ்சால் அந்த கோயிலை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு விளக்கேற்றிடுவாங்க. கண்டிப்பாக உங்களுடைய குடும்பம் தலை தோங்கும். இன்னி கொஞ்ச நாளில் வந்துட்டு பங்குனி உத்திரம் அப்படிங்கிற ஒரு திருவிழா வருது. ஸோ உலகெங்கும் உள்ள இந்த அண்ட சராசரத்தை பாதுகாக்கும் தெய்வங்களுடைய திருமணங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த பங்குனி உத்திர நாளில் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முருகன் வள்ளி தெய்வானை கல்யாணம் ப்ளஸ் சிவன் பார்வதி தேவி சிவன்கிட்ட வந்துட்டு சேர்ந்தது. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்குது. இன்னும் ஒரு வாரத்தில் ஐ திங்க் இன்றைக்கி வந்துட்டு வெள்ளிக்கிழமை, ஸோ திங்கக்கிழமை பிரதோஷம், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பௌர்ணமி, பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது வருது. ஏன்னா இன்றைக்கி புனர்பூச நட்சத்திரம் போயிட்டுருக்குது. ஸோ உத்திரத்துக்கு ரொம்ப நாள்லாம் கிடையாது. ஸோ ஒரு 4-5 நாள் தான், அவ்வளோதான். ஸோ அந்த நல்ல நாளிலிருந்து பல நல்ல விஷயங்கள் வந்து நிறைய பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த எரிபொருள் தட்டுப்பாடுக்கும் இந்த ஜோதிடத்துக்கும் என்ன லிங்க் அப்படின்னு நீங்கள் எடுத்து ஒரு உலகில் ஜோதிடப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ சனி பகவான் அப்படிங்கிறவர் வந்து மீன ராசியில் சஞ்சரிக்கிறாரு. அவருக்கு வீடு கொடுத்த ராகுவோட புதன் செவ்வாய் காம்பினேஷன் இருக்காங்க. இது போக கோச்சாரத்தில் இருக்கிற குருவும் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தட்டுப்பாடு, தனக்கு பிடிக்காத வீட்டில் இருக்கிற புதனோட வீட்டில் இருந்து பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு உருவாக்கிட்டு இருக்காரு. ஸோ உலகெங்கும் வந்துட்டு ஷேர் மார்க்கெட்லாம் கிராஷ் ஆகி ஒரு மாதிரி போயிட்டுருக்குது. ஸோ இதெல்லாம் செட் டவுன் ஆகும். எப்போ ஆகும்னா இன்னொரு 1.5 months எல்லாமே ரெடி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ப்ராபப்ளி ஜூன் மாதம் குரு பயிற்சி நடக்கும். அந்த குரு பயிற்சி நடக்கிறதுக்கு முன்னாடி சில நல்ல விஷயங்கள் நடக்கணும் இல்லைங்களா? ஸோ அந்த நல்ல விஷயங்களும் நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, இது ஜோதிட நேரம் லைவ் கொஸ்டின் ஆன்சர் செஷன். உங்களுடைய ஜாதகத்துக்கு உண்டான ஏதேனும் ஒரு முக்கிய கேள்விகள் கேட்க விருப்பம் இருந்தால் என்னுடைய யூடியூப் சேனல் ஆருத்ரன் ஜோதிடம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊர் போன்ற விவரங்களை வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கமெண்ட்டில் நான் பார்த்துட்டு உங்கள் ஹாரோஸ்கோப் செக் பண்ணிக்கிட்டு
உங்களுக்கு உண்டான ஏதேனும் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்குண்டான பதில் வந்துட்டு ஜாதகம் கணிச்சிட்டு ஆன் த ஸ்பாட்டில் வந்து பதில் சொல்லிடலாம். சரிங்களா? இது சிறப்பு நேரலை ராமநவமி ஸ்பெஷல். ஓகே ஓகே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிடத்தில் வந்துட்டு பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லிட்டு இருக்காங்க. சார், பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்துட்டு சக மனிதனுக்கு நீங்கள் செய்யும் உபகாரம் தான். சரிங்களா? இது வந்துட்டு என்ன சொல்கிறது, நீங்கள் கோயிலில் போய் கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கறதுக்கு பதிலாக உங்கள் ஏரியாவிலேயே கஷ்டப்படுற ஜனங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுடைய குழந்தைங்களுடான படிப்பு செலவு, இல்லை அந்த வீட்டில் கொஞ்சம் வயசானவங்க மருத்துவ செலவுக்கெல்லாம் கஷ்டப்படுறவங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ளான மருத்துவ செலவு இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு கடவுளாக தெரிவிங்க. சரிங்களா? கிரகங்களுக்கு எல்லாருக்கும் தோஷம் வரும், எல்லாமே இருக்குதான். ஆனால் அந்த கிரக தோஷத்தை வந்துட்டு நீங்கள் அடுத்தவங்க கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஹெல்ப் பண்ணாதானே அவங்க உங்களுக்கு திருப்பி செய்வாங்க. நீங்கள் எது கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப வரப்போகுது. இதுதான் நேச்சர் ஆஃப் லா. சரிங்களா? அப்படி இருக்கும்போது வந்துட்டு நீங்கள் கடவுளை வழிபடுங்க, எல்லாம் செய்யுங்க. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் கொடுக்குற அந்த காணிக்கைகள் எல்லாமே வந்துட்டு பாதி அங்கே கொடுங்க, பாதி இந்த பக்கமும் கொடுங்க. ஓகேங்களா? எல்லாருமே வந்துட்டு திருப்பதிக்கும் பழனிக்கும் திருவண்ணாமலைக்கும் போய் மொத்தமாக போய் காசாக போய் கொட்டுறது பதிலாக யார் யார் எந்தெந்த ஊர்லலாம் கிளம்பி வரீங்களோ அந்த ஊரில் இருக்கிற ஜனங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. படித்தவங்க நிறைய பேர் தொழில் பண்ண முடியாமல் இருப்பாங்க, வேலையில் சரியாக இல்லாமல் இருப்பாங்க. அவங்களெல்லாம் மேலே படிக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு ட்ரைனிங் கொடுத்து டெவலப் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுங்கள். ஹெல்ப் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப சிறப்பாக நல்லபடியாக இருக்கும். இது அனுபவத்தில் நான் கண்ட உண்மை. சரிங்களா? வெறும் கோயில் வழிபாடு மட்டுமே வந்துட்டு ஒரு மனிதனை வந்துட்டு வேறு லெவலில் கொண்டு போகிறது அப்படிங்கிறது மட்டும் ஒத்துக்க முடியாது. அவன் அடுத்தவங்க மனுஷங்க மேலே எவ்வளவு அக்கறையாக இருக்கிறான், எவ்வளோ நல்ல விதமாக அவன் நேசிக்கிறான் அப்படிங்கிறத பொறுத்தா இருக்குது. ஏன்னா அன்பே சிவம்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அந்த சிவம் வந்து எல்லார்கிட்டையும் இருக்காரு, ராமர் எல்லார்கிட்டையும் இருக்காது, அல்லாவும் என்கிட்டையும் இருக்காது, ஜீசஸ் எல்லா இடத்துலையும் இருக்காது. ஜோதிடம் அப்படிங்கிறது பொதுவான ஒன்று. யார் வேணாலும் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் பார்க்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் அந்த கர்ம வினை பயன் அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா? அது எல்லாருக்கும் பொருந்தும் தான். ஓகே, ஒரு மனுஷனை கஷ்டப்படுத்தி வேடிக்கை காட்டுறதுல வந்துட்டு பார்க்குறதுல எந்த விதத்துலையும் நியாயமும் இல்லை. நமக்கும் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் ஆண்டவங்கிட்ட கடைசி நேரத்தில் தீர்ப்பு எழுதும் போது வந்துட்டு நீ அன்னைக்கு இந்த தப்பு பண்ணப்போ நீ வேடிக்கை தான் பார்த்துட்டு எதுவுமே பண்ணலை, அதனால நீ நரகத்துக்கு போகிற அப்படின்னு சொல்லுவாங்க. அது நடக்குதோ இல்லையோ அதை நம்ம பார்க்குறோமோ நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு மனசாட்சி உள்ள மனிதன் தனக்கு கண் எதிரி ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும் போது ஒன்று சாமர்த்தியமாக செயல்படணும். உங்கள் உடம்புல தைரியமும் மனசா தைரியம் தான் நேரடியாக போய் தட்டியும் கேட்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண தான் வந்துட்டு நாட்டில் வந்துட்டு பல நல்ல விஷயங்கள் நடக்க உங்களை சுற்றி நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அதே மாதிரி கோயிலுக்கெல்லாம் போகும்போது வந்துட்டு அங்கே போய் குப்பை போடுறது, குளத்துலையும் நதியிலையும் குளிக்கும் போது வந்துட்டு பார்த்திங்கன்னா துணியை அப்படியே அங்கங்கே விட்டுட்டு போகிறது, இது எல்லாமே மேற்கொண்டு பாவத்தை தான் சேர்த்தோம். சரிங்களா? ஸோ அதெல்லாம் முதல்ல பண்ணாதீங்க. ஒரு டிசிப்ளினான மேனர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே போனால் வந்துட்டு உங்கள் வீட்டில் எப்படி நடந்துக்குவீங்களோ அதே விஷயத்த வந்துட்டு வெளியில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டுக்கு வர்றவங்க எப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அடுத்தவங்க வீட்டுக்கு போனாலும் நீங்கள் அதே மாதிரி இருக்கணும். ஸோ அந்த வீடு அடுத்த வீடுன்னு சொல்கிறது வந்துட்டு நீங்கள் இருக்கிற ஏரியா, நீங்கள் வெளியில் போகிற ஏரியா, இது ரெண்டையும் நீங்கள் மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மேட்ச் பண்ணி வச்சு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் இதுதான் இன்றைக்கி நம்ம செய்கிறது இல்லை. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருந்த ஒரு பிரபலமான கோயிலுக்கு சின்ன பசங்க வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு முன்னாடி போகிறக்காக வந்துட்டு தாண்டி போனாங்க. நான் அவங்களை நிப்பாட்டினேன். எங்கே தம்பி அவசரமாக போகிறீங்க, என்ன கூட்டத்தினால நிற்கிறீங்க, அப்புறம் பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்டாக தெரிஞ்சவரை முன்னாடி போகிறேன் யாருன்னு கேட்டேன். அவரு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஏன் இவ்வளோ வேகம், என்ன பண்ண போகிறீங்க, ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகுமா, லேட் ஆகிட்டு போகுது, குறுக்கோடியில் போய் சாமி கும்பிட்டா உங்களுக்கு அவர் சீக்கிரமாக வரேன்னு தரதான் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? இல்லை லைனில் வாங்க தம்பி அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம எப்போவுமே இந்த குறுக்கு வழியில் போய் டக்குன்னு போயிட்டு எல்லாத்தையும் அடைஞ்சிடணும் அப்படிங்கிற தாட் இன்றைக்கி நிறையா ஓடிட்டு இருக்குது. ஏன்னா அது ராகுவோட காலம், பேராசையினோட எல்லையில் தான் எல்லாமே மனிதர்கள் எல்லாமே பயணப்பட்டு இருக்காங்க. ஆனால் அதன் வழியாக தான் கர்மாவும் அவங்களுக்கு கூட ஏறிட்டே போகுது. சரிங்களா? நீங்கள் நல்லது செஞ்சால் நல்லது திரும்ப வரும், கெட்டது செஞ்சால் கெட்டதான் திரும்ப வரும். சரிங்களா? ஓகே, ஜென்ரலாகவே ஓடிட்டு இருக்குது. இது ஜாதக நேரலை, ஜோதிட நேரலை, ஸ்ரீராம நவமி ஸ்பெஷல். உங்களுடைய ஜாதகம் சம்பந்தமான ஏதேனும் ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கான பதில் ஜாதகம் கணித்த பிறகு இப்போதே சொல்லப்படும். அதுக்கு ஒன்றே ஒன்று தான், என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, ஆருத்ரன் ஜோதிடம். ஓகே, ஸோ இதை கேட்டுட்டு இருக்கிற எல்லா மக்களுக்கும் நன்றி.
எல்லோருமே தெரிந்த முகங்கள் தான். ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோங்க. இந்த வாரமும் வரீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. மேற்கொண்டு பலரும் வந்துட்டு இதை கேட்டு பயனுடன் விரும்புகிறேன். ஓகே, ஸோ பொதுவான விஷயம் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு இருந்தேன், 10ஆம் பாவம் தொழில் பாவகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10க்கு 10 அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 10ஆம் இடம் தொழில் பாவகம் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த 10க்கு 10ஆம் இடமான பார்க்கும்போது என்ன வரும், 7 அப்படிங்கிறது வரும். சரிங்களா? இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேஷ லக்னத்துக்கு வந்துட்டு 10ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரம் அப்படின்னு வரும். அப்போ அந்த மகரத்துக்கு 7ஆம் இடம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடகம் அப்படிங்கிறது வரும். ஸோ 10க்கு 10 அந்த 10க்கு 7 அப்படிங்கிற மாதிரி நம்ம வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ராசி அப்படிங்கிறது இருக்கிறது வந்து சந்திரன் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கும். லக்னம் அப்படிங்கிறது லான்னு குறிப்பிட்டிருக்கும். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு லக்னம் எதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது இல்லைங்களா? ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு அதை சொல்லிடுறேன். ஸோ லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10ஆம் இடம் அப்படின்னு அங்கே வரும். அப்போ அந்த 10க்கு 10 என்னங்கிறது நம்ம பார்க்கணும். அதை வச்சு தான் வந்துட்டு நம்ம அடுத்தடுத்த கட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மூவ் ஆகி போகும். ஓகே, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கன்னி லக்னத்துக்கு 10ஆம் பாவகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதுனம். அந்த மிதுனத்துக்கு 10ஆம் பாவகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மீனம். அப்போது என்ன ஆகுது, லக்னத்துக்கு அது 7ஆம் இடமா வந்து விழுகும். ஓகேங்களா? அப்போ மேஷத்துக்கு 10ஆம் இடம் அப்படிங்கிறது மகரம். அப்போ மகரத்துக்கு 10ஆம் பாவம் அப்படின்னு எடுத்திங்கன்னா துலாம் அப்படிங்கிறது வரும். அப்போ அந்த துலாம் வீடு ஜாதகருக்கு எப்படி இருக்குது, அந்த அதிபதி எப்படி இருக்காரு, அவர் யார் கூடலாம் கனெக்ட் ஆகிருக்காரு, அதை பொறுத்து தான் வந்துட்டு அவர் யார் பார்வைப்படுறாரு, அதை பொறுத்து தான் பலன்கள் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும். அது எப்போ நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தசா நடக்கணும் பர்டிகுலர்லி. சரி சார், அந்த தசாவே நடக்கலை அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டோட அதிபதி யாரோ, அந்த வீடு கொடுத்தவன்னு இருப்பாருங்கன்னா அந்த வீட்டு கொடுத்தவரோட தசை அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பாக அப்படியெல்லாம் நடக்க எனக்கு வாய்ப்பு இல்லை சார், நான் வேறு தசை ஓடிட்டுருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் புத்தி அப்படிங்கிறதா அது வரும். அந்த புத்தியில் ஜாதகருக்கு வாழ்க்கையில் பல வியத்தகு மாற்றங்கள் வந்துட்டு கொடுக்கக்கூடியவராக இருப்பாங்க. அது எப்படி நடக்கும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக ஒருத்தருடைய ஜாதகத்தில் நான் பார்த்துருந்தப்போ அவருக்கு ஒரு ராகு ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தார். ஓகேங்களா? புதன் தசை நடந்துட்டுருக்குது. ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு கும்ப மகர லக்னம் கடக ராசி. சரிங்களா? ரெண்டுமே சர வீடு. ஓகே, அந்த லக்னத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மகர லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா துலாம், துலாத்துக்கு 10ஆம் வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து கடகம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு காலச்சக்கரத்துக்கு 1, 4, 7, 10 எல்லாமே சர வீடு. சரிங்களா? ஸோ ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகர லக்னத்துக்கு புதன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான பொசிஷனில் இருக்கார். அதாவது எப்படி இருக்காருன்னா கும்பத்திலே வந்துட்டு நட்பு வீட்டிலேயே ப்ளஸ் சுக்கிரனோட சேர்ந்து மதன கோபால யோகத்தில் ப்ளஸ் அந்த லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகத்தோட உட்காந்து தசை நடத்திட்டு இருக்காரு. ஜாதகருக்கு வந்து சின்ன வயசு தான், 21 வயசு தான் ஆகுது. 22வது வயசில் அவருக்கு அந்த ராகு புத்தி அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ராகு புத்தி வரும்போது ஜாதகர் வந்து புதுசாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்பாவோட கம்பெனி ஸ்ரீ தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குன்னா அப்பாவோட பிஸ்னஸை தான் எடுத்து அவர் பண்ணுறாரு. ஏன்னா 9ஆம் தேதி தந்தையை குறிப்பிடக்கூடியவர். ப்ளஸ் அதுக்கு பக்கத்தில் 10ஆம் தேதி சுக்கிரன் அப்படிங்கிற விஷயத்தினால அவர் ஒரு பொண்ணு காதலிக்க போய் அந்த பொண்ணு நல்ல ஒரு சூப்பராக படித்து ஒரு பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுற மாதிரி போகிற பொண்ணு, அவார்டெல்லாம் வாங்கி ஒரு பெரிய லெவலில் போயிட்டு இருக்கிற பொண்ணுக்குனால இவர் இம்ப்ரெஸ் ஆகி இவர் அப்பாவோட கம்பெனி வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு டெவலப்மெண்ட் பண்ணி இவர் வேலை பார்க்குறாரு. முதல்ல லட்சத்தில் இருந்த கம்பெனி இப்போ கோடியில் டேர்ன் ஓவர் ஆகிட்டு இருக்குது. இந்த ராகு புத்தி அப்படிங்கிற ஒரு ஷார்ட் பீரியடில் நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்குது அவருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் லெவலில் வந்து பிஸ்னஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்காரு. இன்றைக்கி ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கார், ஆடி கார் வாங்கியிருக்காரு, நல்ல விதமாக அவர் லைஃப் அப்படிங்கிறது போயிட்டுருக்குது. என்ன அந்த சேம் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த காதல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இப்போ கோச்சார ரீதியில் வந்துட்டு ராகு பகவான் புதன் செவ்வாயெல்லாம் உட்காந்துருக்கிறனாலையும் புதன் வந்துட்டு இப்போ நீசர் அப்படிங்கிற தன்மையில் போகிறதுனாலையும் ஜாதகருக்கு சில குழப்பங்கள் அப்படிங்கிறது ஓடிட்டுருக்குது. ஈவன் அந்த வெப்சைட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்காரு. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணதில் நடுவில் ஒரு சின்ன ட்ராப் அப்படிங்கிற மாதிரி இருந்தது, ஒரு சின்ன ஒரு பிரேக் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் ஜாதகர் இப்போ ஒரு ஸ்டடியை ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணுற அளவுக்கு போயிட்டுருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு சின்ன ரூட். இப்போ அந்த ஜாதகர் வந்துட்டு லக்னாதிபதி நல்ல ஒரு பொசிஷன், ப்ளஸ் சுக்கரன் புதன் காம்பினேஷன் நல்ல ஒரு பொசிஷன். ஜாதகருக்கும் புதன் திசை நடக்குது, புதன் திசையில் ராகு புத்தி அப்படிங்கிறது இருக்குது.
மகர லக்னத்துக்கு புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6ஆம் அதிபதி ப்ளஸ் 9ஆம் அதிபதி அப்படிங்கிற காரணத்தினால வந்து அவர் அடுத்த கட்டத்துக்கு அவருக்கு வந்துட்டு டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு அந்த தசை அவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது இப்போ வரைக்கும். ஆனால் ஜாதகர் அந்த புதன்கிற கடன்கிற விஷயத்தை வந்து கடனை ஏற்படுத்தி தான் வாழ்க்கையில் முன்னேறி கொடுத்துட்ருக்காரு. இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஏன்னா புதன் தசை நடக்குதுன்னா கடனும் கூடவே வரும். அந்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா தொழில் கடனாகவும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்குண்டான கடனாகவும் வச்சுக்கும் இந்த லக்னத்துக்கு. அப்படி பார்த்தா இப்போ ராசிக்கு 3-12 கூடியவரில் சார் அந்த வேலையை அவர் செய்வார் அப்படின்னா எஸ் செய்வார் தான். பட் அவர் வீட்டுக்கு அவர் மறைஞ்சிருக்கார், நீங்கள் அதையும் கவனிச்சுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி 12ஆம் வீட்டுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு திரிகோணத்தில் இருக்கார். அதாவது மிதுனம் வீட்டுக்கு கும்ப வீட்டில் உட்காந்துருக்காரு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஜாதகங்களும் பெக்யூலராக சிலதெல்லாம் வரும். சில ஜாதகங்கள் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்மளோடது மேக்ஸிமம் ஆவரேஜாக நம்ம ஜாதகத்தெல்லாம் பார்க்க வந்து பார்த்திங்கன்னா லக்னாதிபதி ஒரு பகை பெற்றோ இல்லாட்டி ஒரு பரிவர்த்தனையில் இருந்து ஒரு தோல்விக்கு பின் ஒரு வெற்றி, 40 வயசுக்கு மேலே தான் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு போகும் லைஃப்பில். இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய குடும்பத்துக்காகவே வாழ்ந்து தான் வாழாமல் சகோதரிகளுக்காக வாழ்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையில் வந்துட்டு ஈவன் கல்யாணமே லேட்டாக பண்ணிக்கிறாங்க. 44, 45 வாங்கி கல்யாணம் பண்ணிக்காத எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் அந்த 45 மேலே தான் லைஃப் அப்படிங்கிற மாதிரியும் கொண்டு போகும். ஸோ இப்படியும் சில ஜாதகங்கள் இருக்கின்றன. ஓகே ஸோ வந்ததுலேருந்து போயிட்டுருக்குது. ஸோ கொஸ்டின் ஆன்சர் செஷன் இப்போ வரைக்கும் யாரும் கொஸ்டின் ஆன்சர் செஷன் கேட்கல, நிறைய பேர் இது பண்ணி போகல. பரவாயில்ல, நம்ம ஜென்ரலாகவே இந்த டாப்பிக்கை நம்ம கொண்டு போகலாம் கொஸ்டின்ஸ் வர வரைக்கும். ஓகே ரைட். ஸோ 10 தொழில் கர்மா, அம்மாவுக்கு அந்த 7ஆம் பாவம், 4ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவகம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 10க்கு 10 அப்படிங்கிறப்போ அது நம்ம லக்னத்துக்கு 7ஆம் பாவமாக வரும். அந்த 7ஆம் இடம் வந்துட்டு உங்கள் நண்பர்கள், கூட்டாளிகள், உங்களுடைய மனைவி, உங்கள் மனைவி பங்குதாரராக வர்றது, கூட்டாளியாக வர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு சொல்லிக் கொடுப்போம். ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்துட்டு 1000 விஷயங்கள் காரகத்துவங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அது அந்தந்த காலகட்டத்தில் அந்த தசாபுத்தி அந்தரம் பிரணவம் சுற்றுவம் பிரகாரம் பயணித்து உங்களுடைய ஜாதகத்துக்கு அந்தந்த காலகட்டத்தில் பலன்கள் வந்து மாறிட்டே போகும். மனுஷங்க எல்லாருமே வந்துட்டு நினச்சிட்டு இருக்காங்க, எனக்கு சனி தசை நடந்தால் நான் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படுவேனா, கீழ் தசை நடந்தால் கஷ்டப்படுவேனா அப்படிலாம் கிடையாது. எல்லா தசையிலையும் வந்து கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க, நல்லா இருக்கவங்களும் இருக்காங்க. ரெண்டுமே கலந்து தான் பயணிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா சனி தசை வந்துட்டு கர்ம தசைன்னு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதாவது கர்மத்தின் வழியே பயனை கொடுத்து நம்மளுக்கு வந்து படம் போட்ட தங்கமாக வந்துட்டு ஜொலிக்க வைக்கிறதுக்காக நம்மளை நிறைய சோதனைகள் வந்துட்டு நம்ம சந்திக்கக்கூடிய விஷயமா வரும். வாழ்க்கையிலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கட்டம் சூப்பராக போகும், இன்னொரு கட்டம் ரொம்ப சுமாராக போகும், இன்னொரு கட்டம் ரொம்ப ஒஸ்ட்டாக போகும். அப்புறம் அந்த ஒஸ்ட்டில் இருந்து மறுபடியும் வந்து பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனுக்கு கொண்டு போகும். ஏன்னா அனுபவம் தானே ஒரு வாழ்க்கை. அந்த அனுபவத்தை வந்துட்டு இந்த கிரகங்கள் வந்துட்டு அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்றாப்புல கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே, பார்த்துட்டு இருக்கோங்க. ஓகே, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. மணிகண்டன் பாவா ரைட். ஓகே, மாப்பிள்ளை வணக்கம். ரமேஷ் சங்கர் சேலம். ஓகே, இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் எல்லாரையும் போயிட்டு வந்தீங்க, உங்களுடைய அன்றாட நடவடிக்கையெல்லாம் எப்படி போச்சு, இந்த கேஸ் பிரச்சனைனால உங்களுக்கு உண்டான எதனா அஃபெக்ட் ஆகிருக்குது, அதுவும் கூட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுவும் தெரிஞ்சுக்கலாம். அதில் மணிகண்டன் சார்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அப்படிங்கிறதுல ஒர்க் பண்ணுறாரு. அவருக்குன்னு தெரியும் இந்த பெட்ரோல் கேஸ் என்னெல்லாம் பிரச்சனை ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது. எங்கிட்டயே இந்த வாட்சிங் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே தெரிந்த முகங்கள், பழகிய மக்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை அல்லது தொழில் சார்ந்த பிரச்சனைகள் வந்துட்டு நிறைய இருக்குது. இப்போ பொதுவாக இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே வந்துட்டு தேர்தல் நடந்துட்டு, தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்துட்டுனால வந்துட்டு பணம் கொண்டு போகிறது வரல வந்து நிறைய பிரச்சனைகள் இப்போ ஃபேஸிங் ஆகிட்டு இருக்குது. அது போக ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு நிறைய ப்ரைஸிங் இன்க்ரீஸ் ஆனதுனால வந்துட்டு நிறைய பேர் ஹோட்டலில் சாப்பிட்றது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஈவன் டீ கூட வந்துட்டு 15 ரூபா இருந்த டீ இப்போ 20 ரூபா அப்படிங்கிற மாதிரி ஏற்றியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு எல்லா பக்கமும் வந்துட்டு இந்த சீன் தான் அப்படியே ஆகிட்டே வருது. ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன் பேசிட்டு, இந்த வீட்டில் கொண்டு வறண்டு போகுது.
பாரதி ஸ்ரீ வணக்கம் ஐயா. பாரதி ஸ்ரீ போன தடவை நீங்கள் ஜாதகம் பலன் கேட்டிருந்தீங்க. வணக்கம். ஓகே, அந்த பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்தையும் நடுவில் பேசிட்டு இருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பரிகாரம் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களை சுற்றி தான் இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் செயல்படுத்தி பாருங்கள். நேச்சர் அப்படி இயற்கையை நம்ம பாதுகாக்கணும். அதனால் எல்லா ராசி நட்சத்திரக்காரங்க வந்துட்டு ஒவ்வொரு மரத்தை வளர்க்குறது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம். ஈவன் ஃபஸ்ட்டு முதல்ல நீங்கள் செடியை கூட வளர்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு உங்களை ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான சில மரங்கள் கூட இருக்குது. அதையும் கூட நீங்கள் நட்டு பராமரிக்கிறது மூலிமா வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்துட்டு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக வந்துட்டு கொண்டு போகலாம். சரிங்களா? இப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு சனி தசை நடக்குது அப்படின்னா ஒரு வேப்ப மரம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நட்டு பராமரிக்கலாம். அதே மாதிரி ராசிக்கு நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் வந்துட்டு வரிசையாக இருக்கும். 27 நட்சத்திரத்துக்கும் 27 மரங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நீங்கள் 27 அந்த ஈவன் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அதெல்லாம் வந்துடும். ஓகேங்களா? நான் இவ்வளோ சொல்கிறது போல நீங்கள் பார்த்து சர்ச் பண்ணி அந்த மரங்களை வந்து நீங்கள் வளர்க்க ஆரம்பிக்கலாம். எனக்கு மரம் வளர்க்குறதுக்கு அவ்வளோ இடம் இல்லைன்னா விதைகளை வந்துட்டு நீங்கள் மலைப்பகுதியில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது அந்த விதை பந்துகளை நீங்கள் தூவலாம். ஓகே, அப்படி தூவும்போது அந்த இடத்துல வந்துட்டு மழை பெய்யும் போது அதுவே ஒரு மரமாக வளர்ந்து நிற்கும். அது உங்களுக்கு நல்ல விதமாக ஹெல்ப் பண்ணவும் ஆரம்பிக்கும். இடம் இருக்கிறவங்க தாராளமாக வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி மரங்களை வந்துட்டு நட்டு வளர்த்து பராமரிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். சரிங்களா? நீங்கள் எல்லா கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா தலை விரிச்சம் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் அதை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரிய வரும். அது மாதிரி உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான சில மரங்களை வளர்க்குறது மூலிமா வந்துட்டு நாட்டில் 900 கோடி பேர் இருக்காங்க. எல்லாருமே ஒவ்வொரு மரத்தை அட்லீஸ்ட் அதில் ஒரு 10% முதல்ல வளர்த்தனாலே நாட்டிலோட காடுகளோட பரப்பளவு அப்படிங்கிறது கூடிக்கிட்டே போகும். ஸோ அது கூடுறதுனால வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ இந்த வெயில் காலத்தில் ஒரு 2 வீலரில் நம்ம வெளியில் போகிறோம், வண்டி எங்கேயாவது போய் நிப்பாட்டலான்னு பார்த்தா நிலத்து எங்கே இருக்குது அங்கே தானே போய் நம்ம நிப்பாட்டுறோம். அதுவும் வேப்ப மரத்தடி நிலம்னா அப்பா சூப்பர், அங்கே போய் நிப்பாட்டலாம், வண்டி கூலிங்காக இருக்கும், பேக் ஃபயர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அங்கே கொண்டு போய் நிப்பாட்டுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இடங்களை நம்ம தேர்வு செய்யறதுக்கு பதிலாக முதல்ல நம்ம அந்த இடத்துல மரம் வளர்க்கணும் இல்லைங்களா? ஸோ முதல்ல வந்து மரங்களை வளர்ப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிங்க. சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வசதி இருந்து வீடு கட்டினவங்க வந்துட்டு மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை வந்துட்டு செய்ய பாருங்கள். ஓகேங்களா? அந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் செய்யும் போது வந்துட்டு சந்திரன் அப்படிங்கிறது வந்துட்டு வெறும் நீரை மட்டும் குறிப்பிடக்கூடிய கிடையாது, பணம் அப்படிங்கிறத விஷயமும் குறிப்பிடக்கூடியது. இப்போ திருப்பதியில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனோட ஸ்தலம்னு சொல்லுவாங்க, மலைவாசஸ்தலம். சந்திரனோட ஆளுமைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்துட்டு அப்படியே நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. அது டெய்லி மந்திரம் சொல்கிறாங்க, அதுக்குன்னு ஒரு எந்திரம் வச்சுருக்காங்க சொல்கிறாங்க. ஓகே, அட் த சேம் டைம் வந்துட்டு தண்ணீர் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்துட்டு வத்தாத ஒரு ஜீவநதியாக வந்துட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது வரக்கூடாது. கொஞ்சம் ரிவர்ஸில் யோசிச்சு பாருங்கள். நம்மெல்லாம் வந்து முதல்ல வந்துட்டு கிணறு தான் நிறையா வெட்டியிருந்தோம். போர் வாட்டர் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. ஓகே, இப்போ தான் வந்துட்டு லாஸ்ட் ஒரு 20-25 இயர்ஸில் வந்து போர் வாட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா பூமி தாயின் கொஞ்சம் பச்சையாக சொல்ல போனால் மார்பிலிருந்து பிழிந்து எடுக்கும் ரத்தம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அப்போது என்ன பண்ணணும் இதுக்கு அப்படின்னா வழக்கம் போல் நம்ம கிணறு வெட்டணும், அதுலேருந்து தான் தண்ணி எடுக்கணும். கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸை வந்துட்டு நம்ம நம்பாமல் நம்ம மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை வச்சு நாம் ஒரு தொட்டி மாதிரி ஒன்று கட்டி அதில் வந்துட்டு தண்ணீரை சேகரித்து வச்சோன்னா நம்ம குடிக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம், வேறு சில விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ சந்திரனோட விஷயங்கள் வந்துட்டு நமக்கு நல்ல விதமாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனால் இது நம்ம எவ்வளோ பேர் செயல்படுத்தணும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். மழைநீர் சேகரிப்பு திட்டம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கே எல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். அது இப்போ நம்ம நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களை நான் பார்த்துருக்கேன். ஸ்ரீனிவாசன் ஐயா வணக்கம் ஐயா. நீங்கள் லாஸ்ட் டைம் ஜாதகத்துக்கு உண்டான பலன் கேட்டிருந்தீங்க. இப்போ உங்களுடைய கொஸ்டின் வந்துட்டு நீங்கள் கேட்கலாம். என்னுடைய ஆருத்ரன் ஜோதிடம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்களுடைய கொஸ்டின்ஸ் கேளுங்க. பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊர் போன்ற விவரங்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு உண்டான கேள்விக்கு என்னவோ அந்த கேள்விக்கு உண்டான பதில் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, சந்திரனை பற்றி பேசணும். ஸோ மழைநீர் சேகரிப்பு திட்டம் உங்கள் வீட்டில் வந்துட்டு பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். சரிங்களா? நாள் வரைக்கும் நான் பண்ணலை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்டலாம் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு
அது போக அதுக்குண்டான கன்சல்டன்ட் இருப்பாங்க. ஸோ அந்த கன்சல்டன்ட்டை வந்துட்டு கனெக்ட் பண்ணி நீங்கள் பேசிட்டு செயல்படுத்துறதுக்கு என்ன வழியோ அதை நீங்கள் சீக்கிரமாக பாருங்கள். ஓகே, இது சந்திரனோட ஆளுமைக்குள்ளான பண்றது. அடுத்தது சூரியன். சூரியன் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட்டு அதில் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி பவர் செக்டார்னு சொல்லலாம். சரிங்களா? சூரியனு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சோலார் பேனல் மூலிமா வந்துட்டு கரண்ட்டெல்லாம் நம்ம எடுக்கலாம். அந்த கரண்ட் எடுக்கும்போது வந்துட்டு நமக்கு கவர்மெண்ட்டை நம்பி நம்ம இருக்க வேண்டியதில்லை. ஒரு பவர் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு கிரிட்டு வச்சு அது மூலிமா எடுத்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் அவங்களுக்கும் தேவைன்னா இது பண்ணிட்டு மைனஸ் பண்ணிக்குவாங்க. நம்ம கரண்ட்டு பில்லு பெருசாக கட்டுற மாதிரி இருக்காது. சரிங்களா? இது எல்லாமே சொந்த வீடு வச்சுருக்கவங்களுக்குண்டான விஷயங்கள் பண்ணுறது. இப்போ சொந்த வீடு வைக்கலப்பா அதுக்குன்னா அதுக்கு தனியாக நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ சொந்த வீடு வச்சுருக்குண்டான விஷயங்கள் நான் இப்போ ஃபஸ்ட்டு சொல்லிகிட்டே வந்துடுறேன். சரிங்களா? ஸோ இது ஒரு விஷயம். இது சூரியனுக்குண்டான விஷயம் நம்ம பண்ணும்போது என்னன்னா நமக்கு பவர் பிரச்சனை அப்படிங்கிறது வராது. அது போக வீட்டு கட்டும்போது நல்ல ஒரு சூரிய வெளிச்சம் படுற மாதிரி நிறைய ஜன்னல்கள் வச்சு வீடு கட்டுறது நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப நல்லது. சரிங்களா? வீடு எப்போவுமே இருள் தன்மை அடைந்தது மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ சூரிய வெளிச்சமும் காற்றோட்டம் வரணும். என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? எல்லா அப்பார்ட்மெண்ட்டு கட்டி அவன் லைட்டை போட்டு ஃபேனை போட்டு ஏசியை போட்டு தூங்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் இப்போ இருந்து இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கரெக்டு தான் சாமி. அப்போ நாட்டில் எவ்வளோ நோய்கள் பெருகிட்டே வருது. யார் பில்லு அவங்க ஹாஸ்பிட்டல் பில்லு யார் கட்டுறாங்க அதையும் கொஞ்சம் யோசிங்க. சரிங்களா? ஏன்னா இயற்கை முறையில் நம்ம வாழும்போது நம்மளுடைய உடம்பும் சரி மனசும் சரி ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கும். நாம் இயற்கையை மீறி போகிறப்போ வந்துட்டு நமக்குள்ளான கெட்ட விஷயங்களை நாமளே தான் வரவழைச்சிக்கிறோம். இது கேட்குறது கொஞ்சம் கஷ்டப்பாக இருந்தாலும் இதுதான் உண்மை. சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இயற்கையில் என்னென்ன கிடைக்குதோ அதை நம்ம நல்ல விதமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லது. ஓகே ஓகே ஸ்ரீனிவாசன் எஸ் ஐயா, உங்களோட கேள்வி லாஸ்ட் டைம் கேட்டிருந்தீங்க, இப்போ கேட்குறதா கேளுங்க. ஸோ 8:40 இந்த லைவ் செஷன் முடியும். அதுக்குள்ளே 8:45 7:45 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 8:45 இது முடியும். இப்போ மணி 8:15. சரிங்களா? ஸோ இந்த 8:15 இன்னும் ஒரு ½ hour இருக்குது. ஸோ ½ hourல உங்களுக்குண்டான கேள்வியில் தான் இருந்தால் கேட்டுக்குவோம். அது வரைக்கும் நம்ம ஜெனரல் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இது சூரியனுக்கு உண்டான விஷயம். அப்போ செவ்வாய் என்ன சார் அப்படின்னா, செவ்வாய் வந்துட்டு பூமிக்காரகன் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த பூமியை நம்ம பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் பண்ணுறோமோ அது எல்லாமே செவ்வாயோட காரகத்துவத்தில் வரும். அது நிலம், கட்டிடம், ப்ளஸ் வண்டி, வாகனம், இந்த மாதிரி விஷயம் எல்லாமே செவ்வாய்க்கு உண்டான அதிபதி தான். அப்புறம் ப்ளஸ் ரத்த காரகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ நம்ம இருக்கிற வரைக்கும் ஓகேங்களா, ஒரு பர்டிகுலர் ஏஜ் வந்ததுக்கப்புறம் நம்மளால் பிளட்டு டொனேட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த இருக்கிற காலம் முழுக்க வந்து உங்கள் ஹெல்த்தை நல்லபடியாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பிளட் டொனேஷன் பண்ணுங்கள். தென் ஃபிட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாக்கிங் அப்படிங்கிறதாவது கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா சனி பகவான் வீட்டில் வந்துட்டு தான் செவ்வாய் உச்சம் ஆகுறார். ஸோ நீங்கள் டெய்லி வாக்கிங் போனாலே வந்துட்டு ஓரளவுக்கு ஹெல்த் அப்படிங்கிறது இருக்கும். இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கும்போது வந்துட்டு நீங்கள் யோகாக்கோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மு, இல்லாட்டி அதையும் தாண்டி டான்ஸ் கிளாஸு, இல்லாட்டி அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸில் நிறைய வெரைட்டி இருக்குது. வெஸ்டர்ன் இருக்குது, கிளாசிக் இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது செவ்வாயில் இருக்குது. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில மாநில டான்ஸ் அப்படின்னு பரதநாட்டியம், கதக் அப்படிங்கிற மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள்லாம் கற்றுக்கிறதுக்கு போகலாம். இல்லை டிராயிங் கூட பண்ணுறதுக்குண்டான விஷயம் பார்க்கலாம். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு செவ்வாயோட துணைகள் வந்து எடுத்துக்கலாம். என்ன சார் செவ்வாய் சொல்லிட்டு இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் சொல்கிறீங்கன்னா, எஸ் கரெக்டு தான். செவ்வாயோட நட்சத்திரங்கள் பாருங்கள், சுக்கரன் வீட்லேயும் புதன் வீட்லேயும் தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் லைஃப் வந்துட்டு ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே செவ்வாயோட விஷயங்கள். ப்ளஸ் அதே மாதிரி செவ்வாய் வந்து வீர தீரத்துக்குண்டான விஷயங்கள் செய்வது. ஸோ உங்கள் எதிரில் ஏதோ ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு முதல்ல பாருங்கள். யாரையும் அடிக்க வேணாம், முதல்ல தடுக்க பாருங்கள். தடுத்துட்டு நல்லதை டீச் பண்ணி நல்ல வழியில் கொண்டு போகிறதுக்காக சிலரை வந்துட்டு கை ஓங்கலாம், அது தப்பு கிடையாது. பட் அது எல்லா இடத்துலையும் தேவையில்லாமல் கை ஓங்கக்கூடாது. ஏன்னா செவ்வாய் வந்து முரடன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த முரட்டுத்தனத்தை வந்துட்டு ஒரு நல்ல வழியில் பயன்படுத்தினா அது ரொம்ப நல்லது. செவ்வாய் வந்துட்டு ஆட்சி உச்சம் பெறுவதை விட ஓகேங்களா, நீச பெற்று நீசபங்க ராஜ்யத்தில் இருக்கிறது வந்துட்டு என்ன ரொம்ப தெளிவாக கரெக்டாக காய் நகர்த்துவாங்கன்னு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அந்த கோபம் கூட நியாயமான கோபமாக இருக்கும். அந்த கோபத்தின் மூலமாக ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள் பண்ணுவார். இது வந்து ஜோதிடத்தில் சின்ன சின்ன சூட்சுமங்க. ஓகே, ஏன்னா எந்த ஒரு கிரகமும் நேர் வலுப்பெறுவதை விட மறைமுக வலுப்பெறுவது, பர்டிகுலர்லி பாவகிரகங்கள் மறைமுக வலுப்பெறுவது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, இது செவ்வாய்க்குண்டான சின்ன சின்ன விஷயங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புதன்.
புதன் தினம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் லைப்ரரியில் உட்காந்து புக்கு படிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசு ரிலாக்ஸ் ஆகும். 4 நல்ல விஷயம் தெரிஞ்சுக்குவீங்க. அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம், ஒரு கேட்ரிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நடத்தாருன்னா அவர் அது சம்மந்தப்பட்ட புக்கு படிப்பார். ஒரு கவிதை எழுதுபவராக இருந்தாருன்னா அவர் கவிதை சார்ந்த புஸ்தகங்கள் மற்றவங்களாம் யாருன்னா எழுதியிருக்காங்களா படிப்பாங்க. இன்னும் சில பேர் தமிழ் இலக்கியத்தின் மேலே காதல் கொண்டவங்க தமிழ் இலக்கிய புஸ்தகம் படிப்பாங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு இந்த சுய விஷயங்களை படிக்கிறவங்க இருப்பாங்க, அதாவது சுய முன்னேற்ற புஸ்தகங்கள் அதை வாங்கி எடுத்து படிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அந்த புதனோட விஷயங்கள் தினம் 1 மணி நேரம் லைப்ரரியில் போய் உட்காந்து படிச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. இது வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு ஜாதகங்களும். இப்போ நம்ம வந்துட்டு சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் வரைக்கும் சொல்லியிருக்கோம். நடுவில் ஒரு நம்மளுடைய சதீஷ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஐ எம் சதீஷ், டே 2096, சத்தியமங்கலம், மேரேஜ் ஏஜ், ரிலேஷன்ஸ், பிரைட் ஆர் அதர்ஸ், ப்ளீஸ் ஆன்சர் சார். சதீஷ், மேரேஜ் ஏஜ் என்ன வரிசையாக 2-3 கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. சதீஷ், உங்களுக்கு உண்டான ஒரு கேள்வி கண்டிப்பாக சொல்கிறேன் சதீஷ், சரிங்களா? மீதி கேள்விகளுக்கு தயவுசெய்து நேரில் ஜாதகம் பாருங்கள். ஏன்னா இதுதான் ஜோதிடம் தான் என்னுடைய முழு நேர தொழில். ஸோ வாரத்தில் ஒரு நாள் வந்துட்டு கண்டிப்பாக ஒருத்தருக்கு சேவை செய்யுங்கிற பொருட்டு தான் வந்துட்டு இந்த ஒரு வேலையை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். மீதி நல்லா கன்சல்டேஷனில் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஒரு ஜோதிடருக்கு நீங்கள் ஆலோசனை கட்டணம் கொடுத்து நீங்கள் பார்க்கும்போது அது அவருக்கு மட்டும் இல்லை, அவர் கோயிலுக்கு போகிறதுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் தான் உதவுகிறது. அதன் மூலிமா உங்களுக்கும் சில நன்மைகள் கிடைக்கிறதுங்கிறத நான் இந்த நேரத்தில் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன், சரிங்களா? ஏன்னா எல்லாமே எல்லாருக்குமே இலவசமாக கிடைக்கிறது இல்லையே சதீஷ். 96 9/21 28/8/1996, 9:21 PM, சத்தியமங்கலம், 9:21 PM. ஓகே. லக்னம் மேஷ லக்னம், ராசி கும்ப ராசி, சரிங்களா சதீஷ்? ரைட், ஓகே. ஸோ உங்கள் லக்னாதிபதி செவ்வாய் பகவான் வந்துட்டு சுக்கிர பகவானோட கூடி விருவிமங்கல யோகத்தில் இருக்கார். பட் இங்கே என்னன்னா சுக்கிரன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி 3 இருக்காரு. லக்னாதிபதி செவ்வாய் போய் உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல இருக்காங்க. ஓகே, பட் சுக்கிரன் வந்துட்டு 3ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது, ஓகேங்களா? இது ஒரு சின்ன மைனஸ். ப்ளஸ் செவ்வாயும் வந்து புதன் வீட்டில் இருக்கிறப்ப பகை தெரிகிறார் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி வந்துட்டு ஆட்சி பெற்ற நிலைமையில உட்காந்துட்டு இருக்கிறது வந்துட்டு, அதாவது ஆட்சி உச்ச மூல திருகணும் அப்படிங்கிற மாதிரி 3 வலுவையும் அடைஞ்சிருக்காரு புத பகவான். மேற்கொண்டு 12ஆம் இடத்துல கேது சனி காம்பினேஷன், ஓகேங்களா? அதுவும் ரொம்ப க்ளோஸாக 3 டிகிரியில் கனெக்ட் ஆகி இருக்காங்க. ஸோ 12ஆம் இடம் தான் வந்துட்டு ஐன சைன போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த சனிபான் வந்துட்டு குடும்பஸ்தானம் ப்ளஸ் 7ஆம் பார்வை 6ஆம் இடம் ப்ளஸ் 10ஆம் பார்வையாக வந்துட்டு, அதாவது குருவோடையும் பார்க்குறாரு. அப்போ குரு இங்கே பங்கமும் படுகிறார், ஓகேங்களா? ஸோ காசு பணம் மற்ற விஷயம் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஓரளவு சூப்பராகவே இருக்குது. மோரோவர் குருவோட பார்வையில் சூரியன் அப்படிங்கிற மாதிரி சிவராஜ யோகத்தோட இருக்குது, ஓகே. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் வருமானம் அப்படிங்கிற மாதிரி செட் இருக்குது. பட் கல்யாணம் மட்டும் இனி ஆகலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் வேற பிரைடு வந்துட்டு ரிலேஷன் பிரைடா இல்லாட்டி அதர்ஸ் வருமானு சொல்லி கேட்குறீங்க, ஓகே. பரவாயில்ல, 29 வயசு 6 மாதம் 29 நாள் இன்னைக்கு தேதி வரைக்கும் சதீஷ். சதீஷ், உங்களுக்கு முதல்ல இந்த சனி திசை சனி புத்தி அப்படிங்கிறது முதல்ல முடியணும். எப்போ முடியுது பார்த்தீங்கன்னா 6/5/2028 முடியுது. அதுக்கப்புறம் தான் சனி திசை புதன் புத்தி ஆரம்பிக்கும் காலகட்டத்தில் தான்
உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா சுய புத்தியில் திருமணம் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, இப்போ 2026 இருக்கீங்க. 2028னா இப்போ 29 + ஒரு 2 31, 33 தான் உங்களுக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகும் சதீஷ். சரிங்களா? அது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய வேலை தொழில் வாழ்க்கையில் வந்துட்டு முதல்ல ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அது பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு உங்களுக்கு நான் திருமணம் அப்படிங்கிற பிராப்தத்துக்குள்ளே வரும். இன்றைக்கி நிறைய மேட்ரிமோனி கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ லட்சம் சம்பளம் வேணும், மாப்பிள்ளை இந்த வேலையில் இருக்கணும், வீடு இருக்கணும், கார் இருக்கணும், அம்மா அப்பா தூரமாக இருக்கணும், கூட பிறந்தவங்க வந்துட்டு தொலைவாக இருக்கணும் அப்படின்னு நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஏன்னா பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சதீஷ். சரிங்களா? நீங்கள் வந்துட்டு திருமணம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகப்படி வந்து பார்த்தீங்கன்னா 33 வயசில் தான் உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில ஆலய வழிபாடுகளும் சில வாழ்வியல் பரிகாரங்களும் செய்யணும். அப்படி நீங்கள் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போதைக்கு ஒரே ஒரு டிப்பு சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வர்ற இந்த ராகு சாரத்துலேயும் கேது சாரத்துலையும் ட்ராவல் பண்ண டைமில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய வீட்டில் இது பார்த்துட்டு இருக்கிற எல்லா லைவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கும் சொல்கிறேன், 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் நடக்கிற வீட்டில் போயிட்டு அந்த பெரியவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. எல்லோருக்கும் நல்லது. சரிங்களா? அது வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் நல்லா டெவலப்மெண்ட் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணும். தொழில் இருக்கிறவங்களுக்கு தொழில் டெவலப்மெண்ட் ஆகும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. கல்யாணமாகி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு 20 வருஷம் 25 வருஷம் ஒரு தாம்பத்திய வாழ்க்கை வாழ்ந்து ஆதர்ச தம்பதிகளாக எடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்குண்டான திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல விதமாக நடக்கிறதுக்கு ஆண்டவன் ஹெல்ப் பண்ணுவார். சரிங்களா? ஏன்னா சனி பகவான் மூத்தவர். இப்போ சனி பகவான் வீட்டில் தான் ராகு இருக்கார். அதனால இந்த காலகட்டம் வந்துட்டு அவங்களுக்கு நீங்கள் பண்ணுங்க. ஓகே, ரிலேஷன்ஸ் பிரைடு வந்துட்டு ரிலேஷன்ஸ் பக்கம் வர்றது வந்துட்டு ரொம்ப கம்மி, அந்நியம் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ ஹாப்பியாக இருங்க. ஓகே, பட் ஜாதகம் வந்துட்டு இனி கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், கொஞ்சம் கவனமாகவும் இருந்துக்கோங்க. ஏன்னா உங்கள் மேஷ லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொமெண்ட் வந்து சனி பகவான் வந்துட்டு கோச்சாரத்துலேயும் வந்துட்டு சரி, உங்கள் ஜாதகத்துலேயும் சரி, சனி மேலே சனி பகவான் அப்படிங்கிற மாதிரி போகிற மாதிரி இருக்குது. ஜென்ம சனி காலகட்டமாகவும் இருக்குது. சரிங்களா? எப்போ சனி பகவான் வந்துட்டு ரிஷப வீட்டுக்கிட்ட போகிறாரோ அப்போ தான் உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது வருது. ஓகே, ஸோ அது வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள். ஓகே, நல்லதொரு பெண் அமைய நானும் ஆண்டவனை வேண்டுகின்றேன். நன்றி. சரிங்களா? ஸோ சந்தோஷமாக இருங்க சதீஷ். ஆன்சர்ஸ் பண்ணிட்டேன். டிலேடு மேரேஜ் தான், பட் வேறு வழி இல்லை, கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பரிகாரங்கள் அப்படிங்கிற விஷயத்தில் வந்துட்டு புதன் உண்டான விஷயம் சொன்னோம், லைப்ரரி போகிறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் லைப்ரரி நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அறிவு வளரும், ப்ளஸ் புத்தகங்களுடைய சில வாசிப்பு தன்மை அப்படிங்கிற நல்லா வரும். தமிழ் தெரியாதவங்க தமிழ் படித்து தமிழ் டெவலப் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் கொஞ்சம் திக்கித்திணறவங்க இங்கிலீஷ் படிச்சும் டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே, இது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். அப்போ வேறு என்ன பண்ணலாம்னா, ஏழை குழந்தைகளின் படிப்புக்கு உண்டான விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ ஹெல்ப் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல விதமாக வந்துட்டு ஒரு வாழ்க்கையில் ஒரு படிப்பினை, ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக கிடைக்கும். சரி, அடுத்த கஸ்டமர் ஏஎஸ் செந்தில் 10/2/1984 3 AM திருவள்ளூர். கடுமையான கடன் எப்போது தீரும்? என்ன சனிக்கு இது காம்பினேஷன் இருக்குங்களா உங்களுக்கு? ஏன்னா முதல் ஜாதகம் அப்படி தான் வந்துச்சு, சனிக்கு எது பண்ணல, அவர் கல்யாணம் ஆகலை, உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை. ரைட், பத்து 2/1984. கடன் அப்படிங்கிற விஷயம் வந்தாலே அதில் புதன் அப்படிங்கிறது வருவார்னு சொல்லியிருந்தேன். அடுத்த கேள்வி அவரே வர்றாரு, புதன் கடன் உண்டான விஷயம் வர்றாரு. 3A எல்லாருமே ஒரு கட்டத்தில் கடன் வாங்கிடுவாங்க, ஏதோ ஒரு விஷயத்தில், குடும்பத்துக்காக, தொழிலுக்காக, படிப்புக்காக, நண்பனுக்காக, இப்படியெல்லாம் வருது கடன். 10/2/1984 3 AM திருவள்ளூர். கடுமையான கடன்.
கரெக்ட். சனிக்கு அப்புறம் கேது. ஸோ துலாத்தில் சனி உச்சம் ப்ளஸ் செவ்வாயோட க்ளோஸாக 2 டிகிரியில் கனெக்ட் ஆகி இருக்காரு செந்தில் சார். பட் லக்னத்திலே சுக்கிரனும் குருவும் இருக்காங்க. லக்னம் வந்து தனுசு லக்னம், ராசி வந்து மேஷ ராசி. ஓகே, ரைட்டு. சுக்கிரனோட நட்சத்திரத்தை பிறந்திருக்கீங்க, பரணி நட்சத்திரம். சார் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு தசை நடந்துட்டு இருக்குது. அது 2029 இருக்கு. அதில் ராகு தசை சூரியனும் சரி, சந்திரனும் சரி, செவ்வாய் சரி 3 பேருமே பகை அப்படிங்கிற மாதிரி வந்துடும் உங்களுடைய ஜாதகத்துக்கு. இதில் ராகு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கார், உபஜய ஸ்தானத்தில் இருக்கார். அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது வந்துட்டு 6க்கு 8 அப்படிங்கிற மாதிரி மறைஞ்சிருக்கார். தசாநாதனுக்கு 6க்கு 8 அப்படிங்கிற மாதிரி நடப்பு தசாநாதன், அதாவது ராகு எங்கே உட்கார்ந்துருக்காரோ அவர் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் தன்னுடைய 3ஆம் பார்வையாக சந்திரனையும் பின்னோக்கிய 3ஆம் பார்வை, அதாவது 11ஆம் வீடான குரு பகவானையும் வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டார். ஸோ சந்திரன் அப்படின்னு சொன்னாலே ஒரு பணம் அப்படின்னு சொல்லி தின வருமானம். குருங்கிறது வந்துட்டு உங்களுக்கு சேமிப்பு பணம். இப்போ இங்கே சேமிப்பும் இல்லை, தின வருமானமும் வந்துட்டு உங்களுக்கு கடன் கட்டுறதுக்கே சரியா போயிட்டு இருக்குது. ஸோ இது எப்போ ரெடி ஆகும்னு கேட்டிருக்கீங்க. பி ஃப்ராங்க் வித் யூ, இது நடத்தி முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகுதசை முடிஞ்சு குருதசை குரு புத்தி முடிஞ்சு வரும்போது தான் இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறத தீர ஆரம்பிக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2026 2029 தான் வந்துட்டு இது முடியுது, ராகுதசை முடியுது. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு 3 வருஷம் அப்படின்னு 2032க்கு மேலே தான் உங்களுடைய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீரும். அப்போ அது வரைக்கும் நடுவில் இவ்வளோ வருஷம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் அந்த கடனுக்குண்டான விஷயம் வந்துட்டு இன்ஸ்டால்மெண்ட்டை நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. சரிங்களா? வாழ்க்கையில் கொஞ்சம் போராடி தான் முன்னுக்கு வர மாதிரி இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்காரு, உபஜயஸ்தானம். ஸோ கண்டிப்பாக கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீர்றதுக்கு கொஞ்சம் காலமாகும். அந்த காலம் தான் நான் சொன்ன காலம். 2032க்கு மேலே அந்த கடன் அப்படிங்கிறது தீரும். ஏன்னா நீங்கள் கடுமையான கடன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 1 கோடி ரூபாய் இருந்து 2 கோடி ரூபாய் கிட்ட நீங்கள் கடன் வச்சுருப்பீங்க. நீங்கள் சொல்லலை, அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லலை. ஆனால் நான் அப்படி சொல்கிறேன், 1 கோடியிலேருந்து 2 கோடி ரூபாய் கடனுக்குள்ளே வச்சுருப்பீங்க. உங்கள் ஜாதகம் பார்க்கும்போது தெரியுது. ஓகே, ஸோ அந்த கடன் வந்துட்டு தீர்றதுக்கு இத்தனை வருடங்கள் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சமாளித்து தான் போய் ஆகணும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ராகு வந்து சுக்கிரனோட வீட்டில் உட்காந்துருக்காங்க. காமாட்சி அம்மன் வழிபாடு பண்ணிட்டே வாங்க. உங்களுடைய கடன் பிரச்சனை அப்படிங்கிற தீர ஆரம்பிக்கும். சனிக்கிழமை வந்துட்டு ஏதோ ஒரு காவல் தெய்வம், உங்களுடைய குலதெய்வத்துக்கு உண்டான காவல் தெய்வம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த காவல் தெய்வத்தை கஸ்டமர் கால் வந்துருச்சு, அதனால தான் திடீர்னு இதாகிடுச்சு. ஸோ செந்தில் சார், மனம் தளர வேணாம். வாழ்க்கையில் கடன் வாங்கும்போது நம்ம ஏதோ ஒரு பிளான் பண்ணி வாங்கியிருப்போம். இப்போது அந்த கடனை வந்துட்டு கட்டுறதுக்குண்டான விஷயங்கள் நாம தான் பண்ணி ஆகணும். குறுக்கு வழிகள் எதுவுமே இந்த ராகு திசையில் யோசிக்காதீங்க. அது உங்களை தேவையில்லாமல் ட்ராப்பில் போய் மாட்ட வச்சிரும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் உடல்நிலையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் தெரியுது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக கைட் பண்ணுறேங்க. சரிங்களா? இந்த கடன் பிரச்சனை தீர்க்கு இப்போதைக்கு ஒரு சின்ன சொல்யூஷன் சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணும்போது உங்களோட லைஃப் அப்படிங்கிறது டெவலப்மெண்ட் ஆகும். ஓகே, கம்மிங் பேக் டு த செஷன். அந்த புதன் அப்படிங்கிறது ஏழை குழந்தையின் படிப்பு செலவுகளுக்கு வந்து உங்களான உதவிகள் வந்து பண்ணிட்டே வாங்க. ஸோ அதை பண்ணும்போது உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதன், இப்போது நண்பர் வந்துட்டு செந்தில் சார் வந்து கடன் பிரச்சனையை பற்றி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ புதனர் நண்பர்கள். ஸோ உங்கள் நண்பர்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கிறப்ப வந்துட்டு அவங்களுடைய வீட்டு தேவைகளுக்கு உண்டான ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏதோ ஒரு மளிகை சாமான் வாங்கி கொடுக்குறதா இருக்கலாம். 20 லட்சம் தான் நான் செந்தில் சார், ரொம்ப சந்தோஷம். அப்போ பெருசாக ஒன்றும் கவலைப்படாதீங்க. பட் இதை கடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் வட்டி கட்டினது இப்போ கட்ட போகிறது எல்லாமே கால்குலேட் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட அந்த கோடி கணக்கில் வந்து நின்றுடும். ஏன்னா மேற்கொண்டு நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழல் வந்துட்டு உருவாகிற மாதிரி போகும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க செந்தில் சார். சரிங்களா? ரொம்ப சந்தோஷம். பட் 20 லட்சம் வந்துட்டு நான் சொன்ன டைம் பீரியட் வந்துட்டு நீங்கள்
இப்போ உண்டான வருமானம் அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதனால் அந்த காலகட்டமும் வரதுக்கும் சரியாக இருக்கும். சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. மேலவன் ஜெயமணி வாட்சிங் வாங்க. வணக்கம். ரஞ்சித் சார் வாட்சிங் வணக்கம். ஸோ கடனை பெருசுப்படுத்தாமல் இருந்தாலே போதும் செந்தில் சார். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நம்ம முன்னேறி போகலாம். ஓகே, ரைட். ஸோ புதனை பற்றி சொல்லிட்டு இருந்தோம். புதன் ஏழை குழந்தைங்க படிப்பு குழந்தைங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா இப்போது +2 எக்ஸாம் முடிஞ்சது. நிறைய பேர் காலேஜுக்கு கொஞ்சம் வந்து ஃபீஸ் கட்டுறது கொஞ்சம் சிரமப்பட்டு இருப்பாங்க. அதே மாதிரி 10th முடிஞ்சு +1 +2 போகிறதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸுக்கு போகணுங்கிற மாதிரி போவாங்க. சில பேர் வந்து சயின்ஸு எக்ஸாம் சயின்ஸு குரூப் கிடைக்கலைங்கிற ஃபீலிங்கில் இருப்பாங்க. ஸோ அதையும் அந்த மாதிரி இருப்பாங்க. சில பணம் கொடுக்க முடியாதனால சில கோர்ஸுக்கு போக முடியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு உங்களால் உதவிகள் பண்ணுங்க. சரிங்களா? ஆக்சுவலாக கவர்மெண்ட்டே ஒழுங்காக நடந்துருந்தா இந்த பிரச்சனைலாம் இல்லை. பட் கவர்மெண்ட்டே வந்துட்டு எல்லாருமே சுயநலமாக ராகோட பிடியில் சிக்கிறதுனால அவங்க யாரும் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம மனுஷன் நம்மக்குள்ளேயே உதவி பண்ணால் தான் வந்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே மாறி போகும். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லுவேன். புதன் வந்துட்டு ஒரு மாதிரி வீக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜோதிடர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோனில் ரீசார்ஜ் பண்ணி கொடுங்க. சரிங்களா? என்ன சார் இது, ஏன் மற்றவங்களாம் ரீசார்ஜ் பண்ணக்கூடாது? ஏன்னா ஜோதிடர் எல்லாமே புதனோட காரகத்துவத்தில் வர்றவங்க. சரிங்களா? அதனால் அவங்களுக்கு நீங்கள் செல்ஃபோன் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்குள்ளான பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். ஏன்னா அவர் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. ஸோ அவங்களுக்குண்டான இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் படிக்கிறதுக்கு நெட்டு கனெக்ஷன் தேவை. இன்றைக்கி எல்லாமே நெட்டில் ஓடிட்டு இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்ச 3 மாதமோ இல்லை கொஞ்சம் வசதியாக இருந்தால் 1 இயரோ கூட நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி விடலாம், ப்ரீபெய்டில் இருக்கவங்களுக்கு. ஸோ நீங்கள் அதை பண்ணால் அதுவும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். சரிங்களா? செந்தில் சார் மிக்க நன்றியா, நீங்கள் நல்லா இருந்தால் சந்தோஷம் ஐயா. சீக்கிரமாக கடன் பிரச்சனை தீர நானும் ஆண்டவனை வேண்டுகிறேன். சரிங்களா? பாண்டி முனீஸ்வரர் கருப்பசாமி எல்லாரும் உங்களுக்கு கூட இருந்து காப்பாற்றணும். ஏன்னா நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை தான், நிறைய தூக்கம் வராது. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு தூக்கம் வந்து நல்ல ஒரு தெளிவான மனநிலை நீங்கள் செயல்பட்டு சீக்கிரமாக கடன் பிரச்சனை வந்து வெளியேறணும்னு நான் வேண்டிக்கிறேங்க. ரொம்ப நன்றி. ஓகே, ஸோ இந்த புதன் அப்படிங்கிற விஷயம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான்னா தனக்காரகன் புத்திரக்காரகன் எல்லாம் சொல்லுவாங்க. இது கொஞ்சம் நான் இப்போ வேறு மாதிரி சொல்லுவேன். ஓகேங்களா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற இஷ்யூ வந்து நிறைய இடத்துல போயிட்டு இருக்குது. அதாவது குழந்தையின்மை பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. ஓகே, குருனா அந்த மங்களக்கார, அதாவது கல்யாணத்துக்கு உண்டான விஷயம் அவர் தான். குரு பார்வை வந்துச்சா பார்க்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ குரு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பலம் இருந்தாலும் பிரச்சனை, ஓவர் பலம் இருந்தாலும் பிரச்சனை. ஓரளவு நிதானமாக இருந்தாலும் எங்கேயுமே பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? அப்போ ரொம்ப பலமாக இருந்தால் என்ன இருக்கணும், பணம் இருக்கும், பட் அடுத்தவங்களுக்கு கொடுக்க மனசு இருக்காது. அவங்கள ஏதோ பாராட்டி பேசி புகழ்ந்து தள்ளி, நீங்கள் தான் இந்த கோயிலுக்கு விசேஷம் நடக்குது, நீங்கள் தான் முன்னாடி நடத்தி கொடுக்கணும், உங்கள் அப்பா தான் இந்த மாதிரி வேலை செஞ்சாங்க, நீங்களும் அப்படியே வாங்க அப்படின்னு கரகாட்டக்காரன் வில்லங்கிட்ட சொல்கிற மாதிரிலாம் சொல்லி கொஞ்சம் பிக்கப் பண்ணி விடுவாங்க. அதில் சில பேர் வெஞ்சன்ஸ் வச்சு பழி வாங்குறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நார்மலாக யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவையான விஷயங்கள் வந்து பண்ணி கொடுத்து ஒரு உதாரணமாக புருஷனாக வாழணும். சரிங்களா? இன்றைக்கி ராமச்சந்திரன்னா ராமர் புனப்புருஷத்தெல்லாம் பிறந்திருக்காரு. ஓகே, ஸோ அந்த உதாரண புருஷனாக வாழ்றதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அப்போ குருனா உங்ககிட்ட இருக்கிற வித்தைகளை வந்துட்டு தகுந்த உண்மையுள்ள சீடங்களுக்கு வந்து கற்றுக் கொடுங்க. சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமான ஒரு ஃபீஸ்லாம் வாங்கி அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஓகே, ஏன்னா சும்மா சொல்லிக்கூடாது. ஏன்னா இந்த காலத்தில் சும்மா சொல்லி கொடுத்தேன்னு வச்சோங்களேன், அப்போ ஓகே ரைட்டு மொட்டை அடிச்சலாம் அப்படின்னு பிளான் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போயிடக்கூடாது. ஒரு நியாயமான ஃபீஸில் வாங்கி சொல்லி கொடுங்க. அதே மாதிரி வந்துட்டு கஷ்டப்படுற மக்களுக்கு வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு இந்த உணவு தானம் பண்ணுறதுங்கிறது முக்கியம். ஏன்னா இந்த தனுசு வீட்டுக்கு வந்துட்டு 8ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உச்சம் ஆகுறாரு. ஸோ அதனால் அந்த உணவு தானம் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த தனுசு ப்ளஸ் மீன ராசிக்காரங்க வந்துட்டு அடிக்கடி பண்ணணும். சரிங்களா? அப்படி பண்ணும்போது அது அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா தனுசுக்கு 8, மீனத்துக்கு 5 வரும். ஸோ அந்த 2, 5, 8, 11 எல்லாமே பணபர ஸ்தானத்தை குறிப்பிடக்கூடியது. அதனால் உணவு தானம் பண்ணுவது குரு பொறுத்தளவுக்கு ரொம்ப நல்ல விஷயம். சரிங்களா? உணவுன்னு மட்டும் கிடையாது, ஈவன் நீர்மோர் தானம் கூட பண்ணலாம். இந்த கோடை காலத்தில் வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு நீர்மோர் தானம் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம். இன்னி கொஞ்சம் வந்து டெப்த்தாக போனோன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் வந்து நிறைய பேர் வந்து அன்னதானத்துக்கு வந்துட்டு ஏற்பாடு பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதுவும் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதுவும் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும். மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து சேமிப்பு, பணத்தை சேமிக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு சில நாலேஜ் வந்துட்டு இப்போ நான் ஒரு ஜோதிடம் அது வந்து குருவோட விஷயத்துலையும் வரும். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ வாரத்தில் ஏதோ ஒரு நாள் வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு இலவசமாகவே ஜோதிட பலன்களும் சொல்லுங்கள். அது உங்களுக்கு குரு பலத்தை வந்து கூட்ட செய்யும்.
சரிங்களா? ஏன்னா எல்லா நேரத்துலையும் நம்ம பணம் அப்படிங்கிற விஷயத்துலேயும் போகாமல் சில மணி நேரங்கள், அதாவது சில ஒரு மணி நேரம் வந்துட்டு ஜாதகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பயனுள்ள வகையில் பயன்படுற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது கடவுள் எனக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்துட்டு இன்னொரு பக்கம் படி அளப்பான் அப்படிங்கிறது ஒரு தாட்டு. ஸோ அந்த தாட் படி தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். இப்போ அதை தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஏலப்பெண்களோட கல்யாணத்துக்கு மாங்கல்யம் வாங்கி கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தாலி போட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது ஒரு 1 கிராம் 2 கிராம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 2 கிராம் தங்கம் வந்துட்டு கொஞ்சம் வசதி உள்ளவங்க வாங்கி கொடுங்க. இன்னி கொஞ்சம் நல்லா வசதி இருக்கவங்க ஏலப்பெண்ணோட கல்யாணத்தை எடுத்து நடத்தி பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? அது எல்லாம் வந்துட்டு அந்தந்த ஏரியாவில் பெரிய மனுஷங்களாம் இருப்பாங்க. தனவந்தர்கள், செல்வ சீமான்கள், அப்புறம் கொடை வள்ளல்கள் இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த அரசியல் காலத்தில் மட்டுமே வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு மீடியாலாம் பிரபலப்படுத்துறதெல்லாம் உண்மையிலேயே உங்களுக்கு நல்லது நடக்கணும், என் சந்ததி டெவலப் ஆகணும், நல்லபடியாக பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா மனசார நீங்களே முன்னாடி எடுத்து பண்ணுங்க. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டு குருவோட அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்க ஆரம்பிக்கும். அதுபோக குரு ஜாதகத்தில் இருக்கும்போது ஆன்மீகத்தில் ஒரு நல்லதொரு வாழ்க்கை முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ அதனால் வந்துட்டு குரு ஜாதகத்தில் பலமாக இருந்தாருன்னா நல்லது நீங்கள் செய்யுங்க, நல்லவங்களுக்கு பார்த்து செய்யுங்க. உங்களுடைய வித்தைகளை வந்துட்டு அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க. அட் த சேம் டைம் வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு ஜனங்களுக்கு உணவு தானம், நீர் தானம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எடுத்து பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது குருவோட அருள் அப்படிங்கிறது திரும்ப கிடைக்கும். நான் இப்போ வரைக்கும் சொன்ன இடத்துல எங்கேயுமே வந்துட்டு கோயிலுக்கு போகிறத பற்றியோ அங்கே போயிட்டு இந்த பரிகாரம் பண்ணுறதை பற்றியோலாம் எதுவுமே பேச கிடையாது. எல்லாமே மனிதர்களை சுற்றியும் மனிதர்களுக்கு நீங்கள் பிரதி உபகாரமாக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து கிரகங்கள் தருகின்றன அப்படிங்கிறது சொல்ல வரேன். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு ஜோதிடத்தில் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். இது வந்துட்டு எந்த புத்தகத்தில் போட்டிருக்குன்னு நீங்கள் கேட்காதீங்க. அதாவது வந்து தெய்வம் மனித ரூபத்தில் வரும் அப்படிங்கிறது ஒரு இருக்குது. காஞ்சி பெரியவா வாக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ தெய்வம் மனித ரூபத்தில் வரும் அப்படிங்கிறப்ப வந்துட்டு மனித ரூபத்தில் வர தெய்வத்துக்கு வந்துட்டு நீங்களாவே மாறுங்களேன். ஓகேங்களா? எங்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு பிச்சைக்காரங்க கோயில் இருக்கிறாங்க அப்படின்னா எங்கிட்ட இருக்கிறத வந்துட்டு ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா ஓகே ரைட்டு இருந்தாங்கப்பா ஆளுக்கு 5 ரூபா வச்சுட்டு போங்க அப்படின்ட்டு 5 ரூபா சேஞ்ச் எடுத்து கொஞ்சம் கொடுத்துட்டு போகலாம். இது ஒரு சின்ன லெவலில். கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்கவங்கள வந்துட்டு அப்படியே 50 ரூபா 100 ரூபா அப்படின்னு போட்டு போவாங்க. ஓகேங்களா? இது இப்படி ஒரு இது. பட் ஆனால் ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒருத்தருக்கு நம்ம பணம் கொடுக்குறோம். இப்போ அது வராட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக கொடுக்குறோம். ஓகே, வரனாலும் பிரச்சனை. அது எப்படியோ ஒரு ரூபத்தில் நமக்கு திரும்ப வந்துடும். இன்றைக்கி நிறைய பேர் சேரிட்டி ட்ரஸ்ட் வச்சு நடத்துகிறாங்க, பெரிய லெவலில் கொண்டு போகிறாங்க. அவங்களாம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் நீங்கள் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பராக சிறப்பாக போயிட்டுருக்கும். ஓகே, இது லைவ் கொஸ்டின் ஆன்சர் செஷன். உங்களுடைய ஜாதகத்துக்கு உண்டான கேள்விகள் கேட்கறதுக்கு முன்னாடி என்னுடைய ஆலோசனை ஜோதிடம் அப்படிங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உண்டான கேள்வி பதிலை வந்துட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நான் இந்த செஷனில் உங்களுக்கு உண்டான பதில்களை கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க. சரிங்களா? தண்ணி குடிச்சுக்கோங்க. நான் வெயில் காலம் இல்லைங்களா, பேசிகிட்டே வேறு இருக்கிறேன். தண்ணி அப்படியே தொண்டை வேற வறண்டு போகுது. அதனால் தண்ணியை போய் குடிச்சிட்டு இருக்கேன். ஓகே, இன்னைக்கு நிறைய பேர் வரல, 2 பேர் வந்திருந்தாங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இந்த லைவ் செஷன் அப்படிங்கிறது முடிய போகுது. லாஸ்ட் டைம் யாரோ கேள்வி கேட்டிருந்தாங்க, ஸ்ரீனிவாசன் சார். பட் இப்போ இந்த தடவை எதுவும் கேள்விகள் கேட்கல. தேன்மொழி மேடம் பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், வணக்கம். ஸோ ஏதேனும் கேள்விகள் கேட்குற மாதிரி தான் கேட்டுருங்க. இந்த லைவ் செஷன் இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் முடிகிறது. ஓகே, ஸோ இப்போ கடைசியாக குரு வரைக்கும் நான் சொல்லிட்டேன். இனி அடுத்தது சுக்கிரன் அப்படிங்கிறதுக்கு. சுக்கிரனா சுகபோக வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் சார். ஓகே, ஒரு சினிமா படம் பார்க்குறது, ஒரு பார்க்கில் போயிட்டு ஊஞ்சல் விளையாடுறது, ஒரு பப்பில் போய் டான்ஸ் ஆடுறது, ஓகே, இல்லாட்டி ஃப்ரெண்டு கூட போயிட்டு ஒரு ட்ரெக்கிங் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு வெள்ளை அப்படிங்கிற தீட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் சிவப்பு செவ்வாயோடது, வெள்ளை வந்து சுக்கிரனோடது. இந்த 2 கலர் வந்து எல்லா இடத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அது வந்து மனசை கொஞ்சம் சாந்தப்படுத்துகிற விஷயம். இவன் நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா விபூதி குங்குமம் அப்படின்னு வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா, விபூதி அப்படிங்கிறது சுக்கிரன், குங்குமம் அப்படிங்கிறது செவ்வாய். செவ்வாய் தான் சக்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஓகேங்களா? சுக்கிரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட கடாட்சம் அப்படின்னு சொல்கிறது. நம்ம எப்போவுமே குளிச்சதுக்கப்புறம் ஒரு பட்டை அடிச்சுக்கிறது, அது அப்புறம் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எவாப்ரேட் பண்ணி தலைவலி வராமல் பார்த்துக்கும். ப்ளஸ் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ஐயா கடந்த வாரம் ஒரு கேள்வி கேட்டேன் ஐயா. கடந்த வாரம் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்ப கேட்கணுங்க ஐயா. நான் தெளிவா சொல்லியிருந்தேன். என்னுடைய நேரலை நடக்கும்போது நீங்க உங்க கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு நான் கேள்வி, ஏன்னா இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது அதை போயிட்டு அங்க போய் பார்க்க முடியாது. நீங்க இந்த மொமெண்ட் இப்பவே அந்த கடந்த வார கேள்வி எடுத்து நீங்களே பேஸ் பண்ணி இங்க போடுங்க பார்ப்போம். உங்களுடைய ஜாதக விவரங்கள் போடுங்க. நீங்க தான் கடைசியோட இது. ஸோ உங்களோட லாஸ்ட் டைம் நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டிருந்தீங்க. தேன்மொழி ரவி மேடம் 24/11. ஐயா எனக்கு நெட்வொர்க் மார்க்கெட் எப்படி டெவலப் பண்ணணும்? சரி பண்ணலாங்க ஐயா. முதல்ல உங்களுடைய ஜாதக விவரங்கள் கொடுங்க ஐயா. அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். தேன்மொழி மேடம் நீங்க வெறும் டேட் தான் கொடுத்துருக்கீங்க, டைமு பிளேஸ் எல்லாம் எதுவுமே கொடுக்கல தேன்மொழி மேடம். நெட்வொர்க் மார்க்கெட் இருக்கும் கேள்வியே கேட்குறீங்களே தவிர்த்து ஜாதகத்துக்கு விவரங்கள் நீங்க தரவே இல்லைங்கய்யா. உங்க பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் சொல்லுங்க ஸ்ரீனிவாசன் ஐயா. ஸ்ரீனிவாசன் ஐயா உங்க பிறந்த தேதி நேரம் வேணும். இன்னொரு 2 நிமிஷம் தான் இருக்குது, சொல்லுங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு என்ன ஆகும், டெவலப்மெண்ட் பண்ணணும் என்ன ஆகும் கேக்குறீங்க. தேன்மொழி மேடம் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் டேட் ஆஃப் பர்த் மட்டும் தான் போட்டுருக்கீங்க. அதுவும் வந்துட்டு கரெக்டா இல்லை. 15/9/1981. என்னங்க சொல்லிருக்கீங்க? 1981ங்களா? பதட்டத்தில் தப்பு பண்றீங்களோ? 15/9/1981. மதுரை. ஐயா மீன ராசி கும்ப லக்னம்ங்களா நீங்க ஸ்ரீனிவாசன் ஐயா? 44 வயதாகுது, 6 மாதம் 12 நாள் இப்போ வரைக்கும். இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஜென்ம சனி காலகட்டமாகவும் இருக்குது. மீனராசி கும்ப லக்னம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. 7ஆம் அதிபதி தசை அப்படிங்கிறது ஓடிட்டு இருக்குது. இதில் நெட்வொர்க் எப்போ டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நெட்வொர்க் எப்போ டெவலப்மெண்ட் ஆகும்னா உங்களுக்கு வந்துட்டு ஐயா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட நீங்க ஒரு கன்சல்டன்ட் போய் நீங்க முதல்ல ரெடி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆகும். ஓகேங்களா? அது ஆகிறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2026 டிசம்பருக்கு அப்புறம் தான் ரெடி ஆகும். சரிங்களாங்க? அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமை காக்கணும். நீங்க வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் இந்த நெட்வொர்க் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு. ஸோ உங்களை விட பெரிய மனிதர்களுடைய தொடர்பில் நீங்க வந்தீங்கன்னா தான் கன்சல்டன்ட் கிட்ட போய் நீங்க ஒரு கன்சல்டேஷன் எடுத்தாதான் ரெடி பண்ணி வரும். சரிங்களா? இந்த எஜுகேஷன் கன்சல்டன்ட், கரியர் கன்சல்டன்ட் சொல்ற மாதிரி இந்த நெட்வொர்க் டெவலப் பண்ற கன்சல்டன்ட் இருப்பாங்க. ஸோ அந்த கன்சல்டன்ட் போய் நீங்க போனீங்கன்னா தான் டெவலப்மெண்ட் வரும். ஏன்னா உங்க லக்னத்துக்கும் சரி ராசிக்கும் சரி அந்த ராசிநாதன் குரு அப்படிங்கிறப்போ குருவோட கான்டாக்ட் இருந்தால் தான் வந்துட்டு நீங்க சூப்பரா போக முடியும். ஏன்னா உங்களுக்கு நேர் ஏத்தாப்புல உங்க ராசிக்கு நேர் ஏத்தாப்புல குரு 7ஆம் பார்வையை பார்த்துட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அந்த இது பிரகாரம் வந்துட்டு நீங்க பண்ணணும்.
அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ பெரிய மனிதனுடைய தொடர்பும் ப்ளஸ் அந்த உங்கள் துறை சார்ந்த வல்லுநருடைய தொடர்பும் வந்துட்டு நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் எடுத்து பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய நெட்வொர்க் அப்படிங்கிறது டெவலப்மெண்ட் ஆகும். அது டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு இந்த வருஷம் கடைசி ஆகும். சரிங்களா? ஸோ குரு வந்துட்டு பயிற்சி ஆகிறது பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு உங்களுக்குள்ளான வழிகள் பிறக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் இப்போ இருந்தே தேட ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிஸ்னஸ் நெட்வொர்க் டெவலப்மெண்ட் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போகும். சரிங்களா? நன்றி. இத்தோட இந்த லைவ் செஷன் முடியுது. ஸோ சீனிவாசன் சாருக்கு நான் பதில் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள், வாழ்க்கையில் நிலைமையில் வருவீங்க. கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி.